எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 15 டிசம்பர் மாசம் 2025 வருஷம். கிழமைன்னு பார்த்தா திங்கட்கிழமை. தமிழ்ல இது பக்தி மனம் கமழும் மார்கழி மாசம் 24ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பாப்போம். விசேஷம்: இன்னைக்கு மிகச் சிறப்பான சர்வ ஏகாதசி, பெருமாள் வழிபாடு செய்ய உகந்த நாள். அது மட்டுமில்லாம இன்னைக்கு சுப முகூர்த்த நாளும் கூட. நல்ல காரியங்கள் தொடங்க இது ஏற்ற நாள். திதி: இன்னைக்கு முழுவதுமே தேய்பிறை ஏகாதசி திதி இருக்கு. நட்சத்திரம்: இன்னைக்கு சாயங்காலம் 7:42 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம். நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க. காலையில 6:15 இருந்து 7:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அதே போல கௌரி நல்ல நேரம்னு பார்த்தா காலையில 9:15 இருந்து 10:15 வரைக்கும். மாலையில 4:45 இருந்து 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய நேரம்: ராகு காலம் காலையில 7:30 இருந்து 9 மணி வரைக்கும். யமகண்டம் காலையில 10:30 இருந்து 12 மணி வரைக்கும். குளிகை மதியம் 1:30 இருந்து 3 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம்: இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா, பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அதாவது மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. சரி, இப்போ 12 ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியல்ல உள்ளபடி சுருக்கமா பாப்போம். மேஷம்: மற்றவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆனால் அதை புறக்கணித்தால் பின்னர் தொந்தரவு ஏற்படும் என்பதால் கவனமாக இருங்கள். இன்று சிலர் இந்த ராசிக்காரர் குழந்தை தரப்பில இருந்து நிதி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் உங்கள் குழந்தையை பற்றி பெருமைப்படுவீர்கள். நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள். ரொமான்டிக்கான மூவுக்கு இன்று பலன் இருக்காது. இன்றைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும். உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பலமுறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடும். இன்றும் நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும். நீங்கள் இன்று திட்டமிட்டிருந்த ஒரு விஷயம் உங்கள் துணைக்கு ஒரு அவசர வேலை இருப்பதால் பாதிக்கும். ஆனால் இறுதியில் அதனால் நன்மையே பயக்கும். அதிர்ஷ்ட எண் 3. ரிஷபம்: நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள். அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது. இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் இது உங்களுக்கு மன அமைதியை தரும். வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தகுந்ததாகவும் இருக்கும். உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களுடன் பேசலாம். இருப்பினும் பேசுவதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். தவறாகிவிடாது என்று நிச்சயமாக தெரிந்தாலன்றி உங்கள் ஐடியாக்களை முன்வைக்காதீர்கள். நாள் சிறந்தது. இன்று நீங்கள் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் பாருங்கள். இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். சண்டையும் செக்ஸும் மட்டுமே திருமண வாழ்க்கை என சிலர் நினைக்கலாம். ஆனால் இன்று அனைத்துமே உங்களை பொறுத்தமட்டில் இனிமைதான். அதிர்ஷ்ட எண் 9. மிதுனம்: பொழுதுபோக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிறைந்த நாள். மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள். வீட்டில் நிலவும் சூழ்நிலையால் நீங்கள் அப்செட் ஆகலாம். உங்கள் உறவில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் தீரும் அருமையான நாள் இது. கஷ்டமான பிரச்சனைகளில் இருந்து எளிதாக விடுபட உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும். சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டுக்கு போவதும் இன்று உங்களுக்கு நல்லது. இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும். மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்வில் ஒரு அழகான திருப்பத்தை சந்திப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. கடகம்: உங்கள் உணவில் முறையான அக்கறையை எடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக மைக்ரேன் தலைவலி நோயாளிகள் மதிய உணவை தவறவிடக்கூடாது. இல்லாவிட்டால் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பூர்வ அழுத்தம் ஏற்படும். நீங்கள் கடன் வாங்க போகிறீர்கள் மற்றும் நீண்ட காலமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்று நீங்கள் கடன் பெறலாம். சரித்திர நிலைவிடத்துக்கு ஒரு சிறிய பிக்னிக்கை திட்டமிடுங்கள். அது குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் மற்றவர்களுக்கும் வழக்கமான வாழ்விலிருந்து விலகி இருக்கலாம் என்ற நிலையில் அதிகம் தேவைப்படும் நிவாரணத்தை தரும். தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாக
மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பூர்வ சாதரத்தை அளிக்க முடியும். சில காலம் நீங்கள் சொந்த காலில் நிற்பது போல தோன்றும். சக கோழிகள் அல்லது அசோசியேட்டுகள் உங்கள் உதவிக்கு வரலாம், ஆனால் அதிக உதவி செய்ய முடியாமல் போகலாம். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையில்லாத சிக்கல்களிலிருந்து விலகி எந்த கோவிலிலும், குருத்வாரிலும் அல்லது எந்த மத நிலையத்திலும் செலவிடலாம். இன்று வேலையில் அனைத்தும் நன்றாகவே இருக்கும். உங்கள் மூட் நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. சிம்மம். காற்றில் கோட்டை கட்டுவதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அர்த்தமுள்ள ஏதாவது செய்வதில் சக்தியை செலவிடுங்கள். நீதிமன்றத்தில் பணம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம் மற்றும் நீங்கள் பணம் பெறலாம். உங்கள் குடும்பம் நெருக்கடி நேரத்தில் உதவிக்கு வந்து வழிகாட்டும். மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து சில பாடங்கள் கற்றுக்கொள்வீர்கள். தன்னம்பிக்கையை வலுப்படுத்த அது மிகவும் உதவியாக இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் மனதை அசைத்து பார்க்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக பலமாக உள்ளது. வேலையில் இன்று நீங்கள் பாராட்டுகளை இன்று பெறலாம். நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம், ஆனால் நாள் முன்னேறும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெற தொடங்குவீர்கள். நாளின் இறுதியில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கண்டெடுக்க முடியும் மற்றும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் துணையுடன் நேரம் செலவிட மிகச்சிறந்த நாளாக இன்று அமையும். அதிர்ஷ்ட எண் 1. கன்னி. அளவுக்கு அதிகமான பயணம் ஆத்திரத்தை ஏற்படுத்தும். நாளின் பிற்பகுதியில் நிதிநிலை மேம்படும். பெயரளவில் தெரிந்தவர்களிடம் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். காதல் பாசிட்டிவ் எண்ணங்களை காட்டும். பிசினஸ் மீட்டிங்குகளில் அதிகம் பேசுபவராகவோ உணர்ச்சி வசப்படவோ செய்யாதீர்கள். உங்கள் பீச்சை கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் நற்பெயரை சீக்கிரம் கெடுத்துக்கொள்வீர்கள். இந்த நாள் சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம். இன்று நீங்கள் பகலில் எதிர்காலத்திற்கான பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும். ஆனால் மாலையில் தொலைவர் உறவினரின் வீட்டிற்கு வருவதால் உங்கள் திட்டங்கள் அனைத்தும் மூழ்கும். உங்கள் துணை இதுபோல அற்புதமாக இதுவரை இருந்ததே இல்லை. உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து நீங்கள் இன்று ஒரு இனிய சர்ப்ரைஸை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்ட எண் 3. துலாம். பொழுதுபோக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிறைந்த நாள். இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டு திட்டங்களை 2 முறை பாருங்கள். அணுகுமுறையில் தாராளமாக இருந்து குடும்பத்தினருடன் நேரத்தை அன்புடன் செலவிடுங்கள். ரொமான்டிக்கான சிக்கல் எழுந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவையை சேர்க்கும். புதிய வாடிக்கையாளருடன் பேச்சு நடத்த இது அற்புதமான நாள். செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும். இன்று போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்க்கை என்றுமே இந்த அளவிற்கு இனித்ததில்லை. அதிர்ஷ்ட எண் 3. விருச்சகம். நீங்கள் யோகா தியானத்துடன் நாளை தொடங்கலாம். இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் நாள் முழுவதும் உங்களுக்கு சக்தி இருக்கும். இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஊதாரிமாக செலவு செய்து விடாதீர்கள். பழைய நண்பர்கள் ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும். காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்கள். லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களும் திறமைகளும் கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேருங்கள். ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுவார். உங்களுக்கும் துணைக்கும் இடையிலான காதல் குறைய நிறைய வாய்ப்பிருக்கு. வேறுபாடுகளை களைய பேசுங்கள், இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும். அதிர்ஷ்ட எண் 4. தனுசு. சமயோசத புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதி என்பதால் பொறுமையாக இருங்கள். இன்று முதலீட்டை சேர்த்து நிலுவையில் உள்ள கடன்களை வசூலிக்கலாம் அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணம் கேட்கலாம். இளைய சகோதரர் அல்லது சகோதரி உங்கள் அறிவுரையை கேட்கலாம். இன்று ஒரு மனம் உடைவதை தடுத்து நிறுத்துவீர்கள். மற்றவர்களுடன் உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டால் அங்கீகாரம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் நேரத்தை நீங்கள் கவனிக்கவிட்டால் அது உங்களுக்கு நன்மை விட்டு வெறுமைதான். உங்கள் வாழ்க்கை துணை நொடிப்பொழுதில் உங்கள் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து விடுவார். அதிர்ஷ்ட எண் 1. மகரம். சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று நீங்கள் உண்மையில் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும். உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். காதலருடன் வெளியே செல்லும் திட்டம் ரத்தாகினதால் ஏமாற்றம் ஏற்படும். இன்று வேலையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும். உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் இன்று நீங்கள் குஷியாகிவிடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. கும்பம். உடலை கட்டுக்கோப்பாகவும் மனதை நன்றாகவும் வைக்க யோகாவும் தியானமும் உதவும். இதுவரை சம்பளம் பெறாதவர்கள் இன்று அவர்கள் பணத்திற்காக மிகவும் கவலைப்படலாம் மற்றும் அவர்களின் நண்பர்கள் எவரிடமிருந்து கடன் கேட்கலாம். சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகளுடன் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும். காதலில் ஏமாற்றம் வரலாம், ஆனால் காதலர்கள் அனைவரும் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் என்பதால் மனமுடையாதீர்கள்.
பார்ட்னர்ஷிப்பில் புதிய முயற்சி தொடங்க நல்ல நாள். எல்லாமே பலன் தந்துவிடாது. ஆனால் பார்ட்னர்களுடன் கைகோர்ப்பதற்கு முன் சிந்தியுங்கள். பணம், அன்பு, குடும்பம் இவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக தலைவரை சந்திக்கச் செல்லலாம். இன்று உங்கள் திருமண வாழ்வில் சில சலிப்பு ஏற்படலாம். அதனை சுவாரஸ்யமாக மாற்றுங்கள். அதிர்ஷ்ட எண் 6. மீனம். உடலை கட்டுக்கோப்பாகவும் மனதை நன்றாகவும் வைக்க யோகாவும் தியானமும் உதவும். இதுவரை சம்பளம் பெறாதவர்கள் இன்று அவர்கள் பணத்திற்காக மிகவும் கவலைப்படலாம் மற்றும் அவர்களின் நண்பர்கள் எவரிடமிருந்து கடன் கேட்கலாம். சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகளுடன் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும். காதலில் ஏமாற்றம் வரலாம். ஆனால் காதலர்கள் அனைவரும் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் என்பதால் மனமுடையாதீர்கள். பார்ட்னர்ஷிப்பில் புதிய முயற்சி தொடங்க நல்ல நாள். எல்லாமே பலன் தந்துவிடாது. ஆனால் பார்ட்னர்களுடன் கைகோர்ப்பதற்கு முன் சிந்தியுங்கள். பணம், அன்பு, குடும்பம் இவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக தலைவரை சந்திக்கச் செல்லலாம். இன்று உங்கள் திருமண வாழ்வில் சில சலிப்பு ஏற்படலாம். அதனை சுவாரஸ்யமாக மாற்றுங்கள். அதிர்ஷ்ட எண் 6. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. கேலண்டர்ல கீழே ஒரு அருமையான வாசகம் போட்டிருக்கு. ஒரு தந்தை 100 ஆசிரியர்களுக்கு சமம்னு. ஆசிரியர் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனா ஒரு அப்பா